அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. தாய்ப்பால் மாதிரி தான் தாய்மொழி அப்படிங்கிறது. அந்த குழந்தைகள் எப்படி சிறப்பாக இருக்குதோ அதே மாதிரி இயற்கையாக வந்த மொழி, அம்மா அப்பா பேசுகிற மொழியில் தாய்மொழி இருக்குன்னு பார்க்குறேன். அதுவும் திரும்ப திரும்ப சொல்கிறது, மொழிகளுக்கெல்லாம் மொழி தாய்மொழி, தாயான மொழியானது தமிழ் மொழி, நம்ம மொழி. இருமொழி கொள்கை தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு சென்றிருக்கிறதா இல்லையா? அடிப்படை கல்வி குழந்தையை கற்றுக்கொள்ளும் பொழுது அவங்களுக்கு சிரமமில்லாத இயல்பான ஒன்றை கற்றுக் கொடுக்க வேண்டியது அவசியம் இருக்கு. தமிழும் ஆங்கிலம்ங்கிறது ஒரு சிறப்பான ஒரு கோர்வையாக நான் பார்க்குறேன். அதில் தவறு இல்லை. கிட்டத்தட்ட நான் என்னுடைய அனுபவம் அதே மாதிரி தான். உலகளாவில் நிறைய அது மாதிரி இருக்குது. புதிதாக ஒரு மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும்னா ஊடக மொழியாக ஆங்கிலம் இருக்கலாம். ஆனால் அதுக்கு மேலே இன்னொன்று திரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு மொழி அப்படிங்கிறது என்ன பொறுத்தளவுக்கு ஒரு சுமையாக போய்விடலாம். ஒரு பாதையை நான் போயிட்டே இருக்கிறேன், அந்த பாதையை மாற்றி இன்னொரு பாதைக்கு போகணும்னா அதுக்கு என்ன காரணம்னு பார்க்கணும் இல்லையா? இப்போ நம்ம 2 மொழி படிச்சுட்டு என்னத்தையும் பெருசாக ஒரு இழந்துடல. இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு நான் இருக்கிறது ஹைதராபாத். கடந்த 15 நாளாக இருக்கிறது ஹைதராபாத். பெங்களூர் இருக்கிறேன். உலகளாவில் எல்லா இடத்துக்கும் போகிறேன். ஜப்பானுக்கு போயிருக்கேன், அமெரிக்கா. இப்போவும் கூட பல இடங்களுக்கு பயணிச்சு தான் இருக்கிறேன். ஆனால் நான் எனக்கு தெரிஞ்ச மொழி 2 மொழி தான். ஓரளவுக்கு வருத்தப்பட்டிருக்கீங்களா? ஐயோ இந்த மொழி தெரியலையே, ஐயோ இங்க நம்ம ஹிந்தி தெரியாம போயிடுச்சு. எங்க கூட பேசுறவங்க அண்ணாதுரை பேசுற மொழி தெரிஞ்சா நல்லா இருக்குமே, அவங்க வருத்தப்பட்டதான் பார்த்துருக்கேன். நான் சின்ன பூனை வரணும், பெரிய பூனை வரணும் அப்படின்னா 2க்கு 2 துவாரம் போட வேண்டியது இல்லை. பெரிய பூனை மட்டும் அதுலயே வந்துடும். ஆனா நம்முடைய வளர்ச்சி சரியாக போயிட்டு இருக்கு. அது இருக்கும்போது இன்னொரு மொழியை கற்றுக்கொள்ளுங்கும் பொழுது தேவையில்லாம நம்ம முயற்சி பண்றோமோ அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறேன். குழந்தையாக இருக்கும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு இது மாதிரியான ஒரு தேவையில்லாத பலுவை நாம ஒரு வகையில ஆங்கிலத்தை அதிகமாக பயன்படுத்தி இன்னைக்கு தமிழனுடைய இருப்பு அப்படிங்கிறதும் ஒரு வகையில கேள்விக்குறியாக மாறி போய் கொண்டிருக்கிறதுங்கிற கவலையும் சேர்த்தே பதிவு பண்றாங்க. அதை கண்டிப்பா நானும் ஆமோதிக்கிறேன். நம்ம வளர்ந்துடும் பொழுது நம்ம வளர்ந்தோம், நம்ம வளர்த்தி விட்ட தமிழையும் சேர்த்து வளர்க்கணும். அது என்னன்னா உயர்கல்விக்கு போகும் பொழுது அந்த இடத்துக்கு ஆங்கிலம் தேவை அப்படிங்கிறோம். அப்போ அதை நோக்கி நம்முடைய மொழியை கொண்டு வர வேண்டியது நம்முடைய தார்மீக கடமை. அதை நாம செய்யணும்னு நினைக்கிறேன். அதை நாம செய்யாமல் இருக்கிறது அது தவறு. உயர்கல்விக்காக ஆங்கிலம் படிக்கணும்னு சொல்லக்கூடிய நானே உயர்கல்விக்காக தமிழும் மேலே எடுத்துட்டு வரணும். தமிழில் படித்து அடிப்படை கல்வி தமிழில் படித்து வேலை வந்தோம். ஆனால் நம்மளால உயர்கட்ட கல்வியை நம்மளால தமிழில் படிக்க முடியலை. நீங்க பெற்றோர் என்ன சொல்றாங்கன்னா, தமிழ் வேலை படிச்சா வேலை கிடைக்குமா, வேலை கிடைக்காதுல்ல அப்படின்னு சொல்றாங்களா? அப்ப அந்த கவலையை எப்படி புரிந்து கொள்வது? அமெரிக்கா எவ்வளவு பொறியாளர்கள் ஒவ்வொரு வருஷம் உருவாக்குதோ அந்த அளவுக்கு தமிழ்நாடு உருவாக்குது. புரிஞ்சுக்கணும். உருவாக்குற அளவுக்கு தமிழ்நாடு உருவாக்குது. ஆமா, அவ்வளவு 1.5 லட்சம் பேர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அந்த எண்ணிக்கை. அமெரிக்காவில் பணிபுரியக்கூடிய மிக பல பொறியாளர்கள் தமிழ்நாட்டில் படிச்சவங்க இருக்கிறாங்க. நீதிமன்றங்கள்ல தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அங்க எதுக்கு ஆங்கிலம் பேசணும்? மருந்த தமிழ் எழுத முடிஞ்சிச்சுன்னா நோயாளிக்கும் புரியும். எல்லாமே இயல்பா போயிடும். முறைப்படியான பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் அதிகமாக இருக்கக்கூடியதாக இன்றைக்கும் அரசு பள்ளிகள் தான் இருக்கு. தமிழ் வழியில குழந்தை படிக்குது அப்படின்னா அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய குழந்தைகள் 10 பேராக இருந்தாலும் அவர்களுக்கு வாய்ப்பை கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெரிதனும் பெரிதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர், தேசிய கட்டுமான ஆராய்ச்சி மன்றத்தின் தலைவராகவும் தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மன்றத்தினுடைய துணைத் தலைவராகவும் திகழ்கிறார். 5 முனைவர் பட்டங்களை பெற்றவர், இஸ்ரோ முன்னாள் இயக்குனர், மரியாதைக்குரிய முனைவர் டாக்டர் மயில்சாமி ஆனந்தன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. இணையத்தின் வாயிலாக, அதுவும் குறிப்பாக இந்த நேரத்துல தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள் மற்றும் இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வுகள் அடிப்படையில் பார்க்கும்போது மொழி குறித்தான விவகாரங்கள் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக பேசப்படுபவர்களாக மாறி வருகிறது. அதுவும் கல்வி சூழல்ல மாறி வருகிறது அப்படின்னும் போது உங்களை விட சிறந்த நபர் இருக்க முடியாது அப்படிங்கிறதுனாலதான் உங்களை நாங்க பேட்டி எடுக்க முயற்சி பண்ணிருந்தோம். முதல்ல நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது உங்களுடைய பயணம் அப்படிங்கிறது, ஏன்னா நீங்க ஒரு முன்னத்தியர் தமிழ் மாணவர்களுக்கு, தமிழர்களுக்கு, இந்தியர்களுக்கு குறிப்பாக. சோ அப்படி பார்க்கும்போது அடிப்படை கல்வியே முழுக்க தாய்மொழி வழியில் பயின்ற ஒரு நபர் நீங்க. 5 முனைவர் பட்டங்களை பெற்றிருக்கிறீங்க. தாய்மொழி வழி கல்வி என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது? குறிப்பாக தமிழ்நாட்டுல தமிழ் வழி கல்விங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு நினைக்கிறீங்க?
இல்ல உலகளாவிய பார்வையிலே நிறைய பேர் சொன்னது தான் என்னுடைய அனுபவம். அதை தான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். கல்வி ரொம்ப எந்த தனி மனிதனுக்கும் முக்கியம். எந்த ஒரு நாட்டினுடைய முன்னேற்றம், தனி மனிதனுடைய முன்னேற்றத்துக்கும் சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்துக்கும் கல்வி மிகப்பெரிய பங்களிக்குது. அது எல்லாருக்கும் போய் சேரும் பொழுது அதனுடைய பங்களிப்பு கண்டிப்பாக அது சிறப்பாக இருக்கும். அப்படி போகும் பொழுது அந்த கல்வி முறையான கல்வியாக மனிதனை தனி மனிதனை மேல் எடுத்துட்டு போகும், நாட்டை எடுத்துட்டு போக இருக்கும் பொழுது கண்டிப்பாக தாய்மொழி கல்வி அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு புறமாக இருக்கும். அப்படிங்கிறது என்ன இயற்கை உரம் சொல்ற மாதிரி, இயற்கை உணவு அப்படிங்கிற மாதிரி, தாய்ப்பால் மாதிரி தான் தாய்மொழி அப்படிங்கிறது. அந்த குழந்தைகள் எப்படி சிறப்பாக இருக்குதோ அதே மாதிரி உணவுப் பொருள் இயற்கையில் எப்படி சிறப்பாக வருதோ அதே மாதிரி இயற்கையாக வந்த மொழி, அம்மா அப்பா பேசுகிற மொழியில் குழந்தை வளரும் பொழுது அவங்க அதே மொழியில் இருந்தாங்கன்னா மொழி அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம் இல்லாமல் புதிதாக புரிதல், புதிதாக புரிந்து கொள்ளுதல், புதிதாக கற்றறிதல் அப்படிங்கிறதுக்கு அதில் மட்டும்தான் நாட்டம் இருக்கும். ஏன்னா ஒருத்தனுக்கு நடக்க பழகும் பொழுது அப்புறம் எந்த இடத்துலேருந்து நடந்து பழகிடலாம். நடக்கிறதுக்கும் கஷ்டம், ஊரும் புதுசு அப்படிங்கிற பொழுது அந்த இடம் ரொம்ப சரியாக வராது. அதே மாதிரி தான் நம்ம காரோட்டை தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் எந்த ஊருக்கு வேணால் போயிடலாம். தன்னை வெளிப்படுத்தி கொள்ளவோ, தான் உன்னை படித்து கொள்ளவோ, உன்னை புரிந்து கொள்ளவோ, இதுக்கு எல்லாத்துக்கும் மொழி அப்படிங்கிறது தடை இல்லாமல் இருந்துச்சுன்னா கற்றலினுடைய சிறப்பு சீராக இருக்கும். அது அடிப்படை கல்வி கற்கும் பொழுது தாய்மொழி இருந்துச்சுன்னா மொழி அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இல்லாமல் முழுதாக உணர்ந்து படிக்க முடியும். முக்கியமானது உணர்ந்து படிக்கிறது. ஏன்னா அப்படியே மூளையில் ஏற்றுறது இல்லை. அவனை ஒரு மனிதனாக வளர்த்துற அப்படிங்கிற பொழுது கண்டிப்பாக முழு வளர்ச்சிக்கு சிறப்பானதாக தாய்மொழி இருக்குன்னு பார்க்குறேன். அதுவும் திரும்ப திரும்ப சொல்கிறது, மொழிகளுக்கெல்லாம் மொழி தாய்மொழி, தாயான மொழியானது தமிழ் மொழி, நம்ம மொழி. அது அது நம்முடைய தாய்மொழியாக இருக்கிறது வரம். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் கண்டிப்பாக நம்ம நாமும் உயர்ந்து நம்ம மொழியும் நம்மோட சேர்ந்து வளர்வதற்கான வாய்ப்புகளை நம்ம தாய்மொழியில் படிக்கும் பொழுது உருவாக்க முடியும், உருவாகும் அப்படிங்கிற நினைக்கிறேன். நிச்சயமா. ஏன்னா தாய்மொழியினுடைய முக்கியத்துவத்தை குறித்து பேசின பிறகுதான் மற்ற விஷயங்களுக்குள்ள போக முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அடிப்படையில் தமிழ்நாடுனுடைய போக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்னா இருமொழி கொள்கை அப்படிங்கிறது அரசினுடைய கொள்கையாகவே இருக்கிறது. இருந்தாலும் மற்ற மொழிகளை படிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இங்க யாரும் தடுக்கல. அவரவர்கள் அவர்களோட விருப்பப்பட்ட வாய்ப்புகளை மொழிகளை படிக்கலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு மூன்றாவது மொழியை வாய்ப்பா கொடுங்க, அரசு பள்ளியில கொடுங்க அப்படிங்கிற ஒரு முயற்சியை ஒரு சாரார் முன்னெடுக்கிறாங்க. அதை தமிழ்நாடு அரசு மிக கடுமையா எதிர்க்கிறாங்க. இருமொழி கொள்கை தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு சென்றிருக்கிறதா இல்லையா? இல்லை, நான் அது சொன்னதுதான். அதாவது அடிப்படை கல்வி குழந்தையை கற்றுக்கொள்ளும் பொழுது அவங்களுக்கு சிரமமில்லாத இயல்பான ஒன்றை கற்றுக் கொடுக்க வேண்டியது அவசியம் இருக்கு. அது இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நம்ம கல்வி அப்படிங்கிறது நமக்கு மட்டும் இல்லை. ஏன்னா குளோபல் வில்லேஜ் அப்படிம்பாங்க. அப்படி சர்வதேச கிராமங்கள் ஆக எல்லாருமே உருவாகிட்டு இருக்கோம். அது ஒரு அங்கங்களாகத்தான் நம்ம இருக்கிறோம். அந்த வகையில் நம்ம படிக்கிறோம். அதே மாதிரி நம்முடைய கடத்தும் பொழுது அது சர்வதேச அளவில் இருக்கணும். அப்படிங்கிற வகையில் பார்க்கும் பொழுது தாய்மொழியை படிச்சுட்டு நம்ம வர்றோம். அதை தாண்டி புரிதலுக்கும் கற்றலுக்கும் தாய்மொழி சிறப்பாக இருக்கும். அது எல்லாம் தாண்டி மற்றவர்களோட பேசுவதற்கு அப்படின்னு வரும் பொழுது இன்னொரு மொழி இருப்பது தவறு இல்லை. அதுவும் உலகளாவில் எல்லா இடங்களிலும் பேசக்கூடிய மொழியாக, பெரும்பான்மையான பேசக்கூடிய மொழியாக, எந்த இடத்திலும் போனாலும் கொள்ள மொழியாக, அதையும் தாண்டி உயர் படிப்பு வரும் பொழுது அதுக்கான மொழியாக ஆங்கிலம் இருக்குது. அந்த வகையில் தமிழும் ஆங்கிலம்ங்கிறது ஒரு சிறப்பான ஒரு கோர்வையாக நான் பார்க்குறேன். அதில் தவறு இல்லை. கிட்டத்தட்ட நான் என்னுடைய அனுபவம் அதே மாதிரி தான். உலகளாவில் நிறைய அது மாதிரி இருக்குது. ஆக புதிதாக ஒரு மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா ஊடக மொழியாக ஆங்கிலம் இருக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னே திரிக்க வேண்டிய அவசியம் இல்லை, சுமைகளை திணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆரம்ப கல்வி படிக்கும் பொழுது அப்படிங்கிறது அதுக்கு பின்னால நமக்கு தேவையான மொழியை எந்த இடத்துக்காக படிச்சுக்கலாம். கர்நாடகாவில் இருக்கிறேன்னா கன்னட மொழி பேசணும், கற்றுக்கொள்ள தவறே இல்லை. கேரளா போனால் அந்த இடத்துல நாம் இருக்கும் பொழுது வாழ்வாதாரத்துக்காக மலையாளம் தப்பு இல்லை. நிறைய மாணவர்கள் சமீபத்தில் ஜப்பான் போயிருந்த நிறைய பேர் நம்முடைய மாணவர்கள் அங்கே ஜப்பான் படிச்சுக்கிறாங்க, கொரியா போகிறோம், கொரியா படிச்சுக்கிறாங்க. அந்தந்த இடத்துல மொழி அப்புறம் அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி படிக்கிறது தவறு இல்லை. ஆனால் முக்கியமாக பேசுவது ஆரம்ப கல்வியை படிக்கும் பொழுது அது அந்த இடத்துல நம்ம தேவையான நெருக்கத்தை கொண்டு வராமல் இருக்கிறோம் அப்படின்னா இரண்டு மொழி அப்படிங்கிறது என்னை பொறுத்தளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு திட்டமாக தான் நான் பார்க்குறேன். இல்லை, இன்னொரு மொழியை கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பை மறுக்கிறீங்க, கற்றுக்கிட்டா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. அது அரசியல் ரீதியாக கூட தனியாக நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் இன்னொரு மொழியை கற்றுக்கொள்வது அப்படிங்கிறது பள்ளிக்கால வாழ்க்கையில சுமையா சுகமா? அதாவது ஒரு விருப்பமாக இருக்குமோ அப்படிங்கிறது தெரியும். என்ன இது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில்
பாடங்களே மிக மிக அதிகமாக இருக்குது. சில குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு காலத்து நம்ம காலத்துக்கு படித்ததை விட இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவர்களுக்கு சுமை அதிகமாயிட்டு இருக்குது. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த குழந்தைகள் பள்ளியில் படிக்கிறதை தாண்டி வீட்டிலையும் அம்மா அப்பா கூட கற்றுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ அம்மா அப்பாக்கள் அவங்களுக்கு வழிமுறை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. ஆக அம்மா அப்பா பேசக்கூடிய மொழிகளை அந்த குழந்தைய புதிதாக கற்றுக்கிட்டாங்கன்னா சரியா இருக்கும். ஆக இன்னொரு மொழி அப்படிங்கிறது என்ன பொறுத்தளவுக்கு ஒரு சுமையாக போவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு பார்க்குறேன். அந்த சுமை தேவையா? ஏன்னா இது வரைக்கும் நம்ம எல்லாம் வந்திருக்கோம். அதாவது ஒரு பாதையை நான் போயிட்டே இருக்கிறேன், அந்த பாதையை மாற்றி இன்னொரு பாதைக்கு போகணும்னா அதுக்கு என்ன காரணம்னு பார்க்கணும் இல்லையா? இப்போ நம்ம 2 மொழி படிச்சுட்டு என்னத்தையும் பெருசாக ஒன்று இழந்துடல. இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு நான் இருக்கிறது ஹைதராபாத். கடந்த 15 நாளாக இருக்கிறது ஹைதராபாத். பெங்களூர் இருக்கிறேன். உலகளவில் எல்லா இடத்துக்கும் போகிறேன். ஜப்பானுக்கு போயிருக்கேன், சமீபத்தில் அமெரிக்கா. இப்பவும் கூட பல இடங்களுக்கு பயணிச்சுட்டு தான் இருக்கிறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்ச மொழி 2 மொழி தான். எங்கேயாச்சும் வருத்தப்பட்டிருக்கீங்களா? ஐயோ இந்த மொழி தெரியலையே, ஐயோ இங்க நம்ம ஹிந்தி தெரியாம போயிடுச்சு, அல்லது இது தெரியாம வருத்தப்பட்டிருக்கீங்களா என்னைக்காச்சு? எங்கூட பேசுறவங்க அண்ணாதுரை பேசுற மொழி தெரிஞ்சா நல்லா இருக்குமே, அவங்க வருத்தப்பட்டதா பார்த்துருக்கிறேன். நான் வருத்தப்பட்டதா வரல எனக்கு. ஓகே ஓகே. என்னை பொறுத்தளவுக்கு மொழி அப்படிங்கிறது நம்ம மனிதன் கண்டிப்பாக பேசாதவர்கள் கூட அவங்க இதை கடத்திடுறாங்க. அது மாதிரி பண்ண முடியும். அது ஒரு பெரிய தொந்தரவா நான் நினைக்கல. இல்ல இப்ப இன்னொரு பார்வை வைக்கிறாங்க இல்லையா? அதாவது இன்னொரு அந்நிய மொழியான ஆங்கிலத்தை கற்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்தியாவில் ஏற்படுத்திட்டீங்க. ஆனா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மொழியா கற்கிறதுல என்ன பிரச்சனைன்னு ஒரு புதிய கோணத்தை உருவாக்குறாங்க. இந்த கோணத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல அது ஆங்கில மொழி அப்படிங்கறது பார்க்கும் பொழுது நான் என்ன பார்க்கிறேன் அப்படின்னா, தமிழ் நமக்கு அடிப்படை அறிவுக்காக நம்ம சொல்றப்போ, ஆனா அதை தாண்டி ஒண்ணு உலகளாவில் அதிகமாக எந்த ஊருக்கு போனாலும் பேசக்கூடிய ஒரு மொழியாக கிட்டத்தட்ட பெரும்பான்மை இடங்கள்ல ஆங்கிலத்தில் பேச முடியும். ஒன்று. 2வது, நம்ம உயர்கல்விக்கு போகும் பொழுது நம்ம என்னதான் சொன்னாலும் கூட தமிழ் இருக்கணும்னு நான் சொல்றேன், எழுதணும்னு நான் சொல்றேன். இருந்தாலும் கூட இந்திய மொழி எல்லாத்தையும் தாண்டி உலக மொழிகளிலேயே ஒரு அறிவியல், தொழில்நுட்பம், இப்படி பல 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 காரணங்களில் பார்க்கும் பொழுது அதில் அவங்க ஆங்கிலம் சிறப்பாக வந்திருக்கு. அதை நாம் மறுக்க முடியாது. ஆக ஒரு இடத்துல சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பெட்டியில் இருக்கு, அந்த பெட்டியிலிருந்து ஒரு பூனை வரணும்னா சின்ன பூனை வரணும், பெரிய பூனை வரணும் அப்படின்னா 2க்கு 2 துவாரம் போட வேண்டியதில்லை. பெரிய பூனை போட்டால் அதுலேயே வந்துடும். அந்த வகையில் இன்னொரு மொழி கற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு மொழியாக எல்லாத்துக்கும் பொதுவான மொழியாக ஆங்கிலம் இருப்பது இதுவரைக்கும் நம்ம இப்படி தான் வந்திருக்கிறோம். அதில் நமக்கு எந்த ஒரு தடங்களும் என்னை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு தடங்களும் ஏற்பட்டதாக நானும் பார்க்கல. கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நல்லா பதவியில் தான் இருக்கேன். பல இடங்களுக்கு போயிட்டு தான் இருக்கிறேன். இதை ஒரு பெரிய சுமையாக நான் கருதலை, பெரிய சுமையாக நான் வருதில்லை. ஆனால் நம்முடைய வளர்ச்சி சரியாக போயிட்டு இருக்கு. அது இருக்கும்போது இன்னொரு மொழியை கற்றுக்கொள்ளுங்கும் பொழுது தேவையில்லாமல் நம்ம முயற்சி பண்ணுறோமோ அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறேன். ஆனால் ஆங்கிலம் போன்ற மொழி அதே மாதிரி ஜப்பான் படிக்கணும் அப்படின்னா ஜப்பானும் ஓரளவுக்கு சிறந்திருக்காங்க. அங்கே போய் படிப்புக்காக குழந்தைகள் கற்றுக்கிறாங்க. அது கற்றுக்கிறது தவறுன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி ஒரு இடத்துக்கு போகும் பொழுது எனக்கு தெரிஞ்ச பல நண்பர்கள் அங்கே பேசுவதற்காக, அது நீ சொன்ன மாதிரி தெலுங்கா இருக்கலாம், கன்னடமாக இருக்கலாம், மலையாளமாக இருக்கலாம், இந்தியா இருக்கலாம், அவங்க கற்றுக்கிறாங்க. அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மனிதனால் கற்றுக்க முடியும், பேசுவதற்கு கற்றுக்கொள்ள முடியும். அது பெரிய தொந்தரவாக நினைக்கல. ஆனால் படிப்பதற்கு தேவையா? ஒரு குழந்தையாக இருக்கும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு இது மாதிரியான ஒரு தேவையில்லாத பலுவை நாம சுமத்துறோமோ அப்படிங்கிறத நம்ம பேசுறோம். தமிழ்நாட்டை ஒரு உதாரணமா வச்சிருக்கிறீங்க. அதே போல உங்களுடைய பயணம் எங்களை போன்றவர்களுக்கு ஒரு உதாரணம் தான். ஆனா இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள்லாம் இதை ஏத்துக்கிறாங்க, மற்ற மாநிலங்கள் இதை கற்கிறாங்க, மற்ற மாநிலங்கள் செய்யறாங்க. தமிழ்நாடு மட்டும் என்ன யூனிக்கா நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கும் போது அதற்கு உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? இது வரைக்கும் நம்ம போயிட்டு இருக்கிறோம். இந்த வழியை தாண்டி ஒரு பக்கம் வா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த வழியில் என்ன தவறு அப்படின்னு தெரியல. இப்ப நான் வந்தோம் இல்லையா, நம்ம பேசுறது என்ன அப்படின்னா அப்படித்தான். இப்ப நான் இட்லியே சாப்பிட்டு இருக்கேன், இட்லி கிடையாது தோசை சாப்பிட்றேன். நான் கிட்டத்தட்ட 67 வருடங்களாக காலை உணவு அப்படிங்கிற பொழுது பெரும்பான்மையாக எனக்கு இருந்தது இட்லி தான் இல்லையா. மற்றவங்க எல்லாரும் சாப்பிடுன்னு எனக்கு பிடிச்சது, எனக்கு உடம்புக்கு ஏற்றது, எங்க வீட்டுல தெரிஞ்சது, எனக்கு இயல்பாக இருக்கக்கூடியது, அதை நான் சாப்பிட்றதுல தவறு இல்லை. நல்லாவும் இருக்கு, எந்த பிரச்சனையும் இருக்கு. அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு உணவை நான் மாத்தணும்? எல்லாரும் சாப்பிட்றாங்க ஒரே காரணத்துக்காக நான் மாத்த வேணும் அப்படிங்கிறது அது சரியான ஒரு இல்ல. நான் நல்லா இருக்கேன், அப்படியே இருக்கட்டும். நான் ஏன் மாறணும்? ஓகே, அப்போ நீங்க இன்னொரு விஷயத்தை இன்னைக்கு ஒரு சாரார் ரொம்ப தீவிரமான தமிழ் உணர்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஏங்க இந்த மாதிரி நீங்க 3வது மொழி தமிழ்நாட்டுக்குள்ள வராதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இங்கே நம்ம விரட்டி அடிச்சிருவோம், அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆனால்
ஒரு வகையில ஆங்கிலத்தை அதிகமாக பயன்படுத்தி இன்னைக்கு தமிழனுடைய இருப்பு அப்படிங்கிறதும் ஒரு வகையில கேள்விக்குறியாக மாறி போய் கொண்டிருக்கிறதுங்கிற கவலையும் சேர்த்தே பதிவு பண்றாங்க. அப்ப அதை நீங்க எப்படி மதிப்பீடு பண்றீங்க? அதை கண்டிப்பா நானும் ஆமோதிக்கிறேன். ஏன்னா தமிழ் நம்ம தமிழா வந்திருக்கிறோம், தமிழ் வளர்ந்துடும் பொழுது நம்ம வளர்ந்தோம், நம்ம வளர்த்தி விட்ட தமிழையும் சேர்த்து வளர்த்தணும். அது கண்டிப்பா தேவை. அது இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த உணர்வு கண்டிப்பா இருக்கு. எப்படி எந்த காரணத்துக்காக ஆங்கிலம் படிக்கணும் ஒன்று பல இடங்கள்ல பேசலான்னு சொன்னேன். அதே நான் இன்னொரு காரணத்தையும் முன்னெடுத்து வச்சேன். அது என்னன்னா, உயர்கல்விக்கு போகும் பொழுது அந்த இடத்துக்கு ஆங்கிலம் தேவை அப்படிங்கிறோம். அப்ப அதை நோக்கி நம்முடைய மொழியை கொண்டு வர வேண்டியது நம்முடைய தார்மீக கடமை. அதை நாம செய்யணும்னு நினைக்கிறேன். அதை நாம செய்யாம இருக்கிறது அது தவறு. அது கண்டிப்பா நான் பல இடங்கள் சொல்லியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு அதனாலதான் அறிவியல்ல நான் செய்கிறத முடிஞ்ச அளவுக்கு நான் தாய்மொழி தமிழ்ல எழுதுறேன், பேசுறேன், அது சொல்றேன். அதே மாதிரி என்னுடைய சக அறிவியலாளருக்கும் திரும்ப திரும்ப சொல்றேன். அந்த வகையில கல்வி கூடங்களும் கூட உயர்கல்விக்கு, அடிப்படை கல்விக்கு வேணும்னு சொல்லக்கூடிய நாம, உயர்கல்விக்காக ஆங்கிலம் படிக்கணும்னு சொல்லக்கூடிய நானே உயர்கல்விக்காக தமிழும் மேலே எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறத கண்டிப்பா நானும் உணர்றேன். அதில் கொஞ்சம் நம்ம தவறிட்டு போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். செய்ய வேண்டியது கடமை, அந்த கடமையில நம்ம தவறிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது எனக்கும் அது மாதிரியான ஒரு ஆதங்கம் இருக்கு. இல்ல, புரியுது. நான் உங்களுடைய உணர்வை புரிஞ்சுக்கிறேன். அண்மையில கூட கவிஞர் மகுடேஸ்வரன் ஒரு முக்கியமான ஒரு நவீன கவிஞர், நவீன எழுத்தாளர், அவர் ஒரு பதிவுல எழுத சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா, நம்ம இந்திய ஒரு காலம் நம்ம உள்ள அனுமதிக்க போறது கிடையாது, இருந்தாலும் ஆங்கிலத்தை நம்ம அதிகமாக பயன்படுத்தி தெருக்கள்லயோ, வீடுகள்லயோ, வெளியிலேயோ, புறச்சூழலையோ, சுற்றுச்சூழலையோ, கல்வியிலேயோ, மற்ற எந்த இடங்கள்லயுமே நம்ம தமிழை முதன்மைப்படுத்தாம விட்டுட்டோம். நம்முடைய முதன்மை பணி தமிழை காப்பதாக இருக்கணும், ஆனா அது வேறு வழியில போய் நின்றுச்சு அப்படின்னு ஒரு கவலையை பதிவு பண்றாரு. உங்களுடைய கவலையும் அதை ஒட்டியதாக இருக்கிறதா? கண்டிப்பா எனக்கு அது மாதிரி இருக்கு. இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா தமிழ்ல படிச்சு, அடிப்படை கல்வி தமிழ்ல படிச்சு வேலை வந்தோம். ஆனா நம்மளால உயர்கட்ட கல்வியை நம்மளால தமிழ்ல படிக்க முடியல. இடையில அதற்கான ஒரு குறுக்கீட்டுக்கு மன்னிக்கணும் ஐயா, இடையில அதற்கான ஒரு முயற்சியை மரியாதைக்குரிய டாக்டர் கலைஞர் அவர்கள் முன்னெடுத்தாங்க. அதுல பொறியியல் துறைக்கு கொஞ்சம் முன்னெடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு அது ஒரு கேள்விக்குறியாக மாறி நிக்குது. ஏன்னா அதனால படிச்சு வேலை வாய்ப்பு இல்லைன்ற ஒரு பேச்சு வைக்கிறாங்கல்ல. இன்னைக்கு பெற்றோர் என்ன சொல்றாங்கன்னா, தமிழ் வேலை படிச்சா வேலை கிடைக்குமா, வேலை கிடைக்காதுல்ல அப்படின்னு சொல்றாங்களா? அப்ப அந்த கவலையை எப்படி புரிந்து கொள்வது? இல்ல, அதை நான் ரெண்டு வகையா பாக்குறேன். ஒண்ணு இங்கே நம்முடைய தமிழ்நாட்டிலேயே இருக்கக்கூடிய பணிகள் இல்லையா, அதுக்கு நம்ம தமிழ்ல படிச்சவர்கள், தமிழ்ல படிச்சு இங்கேயாவது அதிகமா இருக்க போறாங்க அப்படிங்கிற பணிகள் இருக்கு இல்லையா, முதல்ல அந்த பணிகளுக்கு தமிழுக்கு உள்ள கொண்டு வரணும். ஏன்னா பொறியியல் அப்படி இல்லை. பொறியியல்னா உலகளாவிய இதுக்கு நம்ம பொறியியலாளர்கள் போக வேண்டி இருக்கு. அது முக்கியமானதா இருக்கு. ஆனா அதை கூட இணைஞ்சு செய்ய வேண்டி இருக்கு. இப்போ சின்ன உதாரணத்துக்கு சொல்றேன்னா, மருத்துவர் இருக்காருன்னா, இங்க இருக்கக்கூடிய 90% மருத்துவர்கள் தமிழ்நாட்டை படிச்சவங்க தமிழ்நாட்டை தான் அவங்க பணிபுரிய பணி செய்யறாங்க. என்ன பொறுத்தளவுக்கு அது மாதிரியான பணிகள்ல முதல்ல நாம நாட்டை செலுத்தணும். அப்படி இருந்துச்சுன்னா படிப்படியாகத்தான் பண்ணணும், ஒரே மாதிரி கொண்டு வர முடியாது. அதுவும் பொறியியல் அப்படிங்கிறது நம்ம ஒத்துக்கிறோமோ இல்லையோ, அது உலகளாவில் இருக்கக்கூடிய தேவைகளுக்கு பூர்த்தி செய்யக்கூடிய பொறியாளர்களை தான் நம்ம உருவாக்குறோம். அது முக்கியமாக நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், அமெரிக்கா எவ்வளவு பொறியாளர்கள் ஒவ்வொரு வருஷம் உருவாக்குதோ அந்த அளவுக்கு தமிழ்நாடு உருவாக்குது. புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த அளவுக்கு உருவாக்கும் பொழுது அவ்வளவு பேரத்துக்கும் தமிழ்நாட்டிலேயே பணி கொடுக்க முடியுமா, பெரிய கேள்விக்குறி. கண்டிப்பா அவங்க வெளியே உருவாக்குற அளவுக்கு தமிழ்நாடு உருவாக்குது. ஆமா, அவ்வளவு 1.5 லட்சம் பேர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அந்த எண்ணிக்கை. அதான் சொல்லியிருக்கோம், ஒவ்வொரு வருஷமும் அமெரிக்கா உருவாக்கக்கூடிய எண்ணிக்கையில பொறியாளர்களை நம்ம உருவாக்கி இருக்கிறோம். அமெரிக்காவில் பணிபுரியக்கூடிய மிக பல பொறியாளர்கள் தமிழ்நாட்டில் படிச்சவங்க இருக்கிறாங்க. அதுவும் இருக்கு, ரெண்டு பக்கம் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நம்ம உலகளாவிய பணிகளுக்காக பொறியாளர் உருவாக்குறோம். அவங்க ஆனா அந்த துறை எடுத்துட்டு போறதை விட மற்ற துறைகள் நிறைய என்ன இருக்குதோ அதில் கொண்டு போகிறது முயற்சி பண்ண வேணும் அப்படிங்கிறத ஒன்று. அப்புறம் நம்ம வடக்காடு மொழியாக தமிழகத்தில் நம்ம இருக்கணும். பல இடங்கள்ல வழக்கு மொழியா இருக்கலாம். அது மாதிரி பல இடங்கள்ல நம்ம இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள்ல தமிழ்நாட்டில் தான் இருக்குது, அங்க எதுக்கு ஆங்கிலம் பேசணும் இல்லையா, அந்த ஆதங்கம் இருக்கு. அது மாதிரி நான் பார்க்கணும். அது மாதிரி நான் மெதுவாக வந்தோம்னா பின்னால வந்துடும். ஏன்னா ரஷ்யா படிச்ச, ஜப்பான்ல படிச்சவங்க பொறியாளர்களும் இருக்கிறாங்க, படிச்ச பொறியாளர்கள் வர்றாங்க. அந்த அளவுக்கு நம்ம பின்னால் கொண்டு வரல. ஆனா துறைகள் சரியா எடுத்துட்டு போனோம்னா சரியா வரணும். இல்ல, மருத்துவத்துறையே நீங்க தமிழ்ல முதல்ல மாத்தணும்னு சொல்றது ரொம்ப ஆச்சரியமாவும் மகிழ்ச்சியாவும் இருக்குது. அப்போ அதை மாத்தணும்னாலே நமக்கு ஓரளவு
அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிச்சிடலாமா? அதற்கான சூழல் கண்டிப்பா எப்படி கண்டிப்பா. உருவாக்கும்? அதாவது ஒரு மருத்துவர் நோயாளி கூட தமிழ்ல தான் பேசுறாரு இல்லையா? அப்ப அந்த நோயாளியுடைய எங்க போய் இது பண்ணணும் அப்படிங்கிறத மருந்த தமிழ் எழுத முடிஞ்சிச்சுன்னா நோயாளிக்கும் புரியும். அவங்க எல்லாமே இயல்பா போயிடும். அது மாதிரி நான் சொல்றேன். அது மாதிரி பல இதுகளில் வங்கியில பணிபுரிகிறாங்க. அப்படி நிறைய 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 இருக்குது. அதனால நம்ம மண்ணில் இருக்கக்கூடிய அதிகமாக இருக்கக்கூடிய தொழில்களை உருவாக்கக்கூடிய துறைகளுக்கு தமிழ் முதல்ல தமிழ் அது வரணும். அதுதான் முக்கியமா பாக்குறேன். அப்படி இருந்தா சரியா வரணும். அதை தாண்டி எப்படி அரசு பள்ளிகளை படித்த மாணவர்களுக்கு எப்படி மருத்துவக் கல்லூரிகள் இதுல வந்து 8% 9% கொடுக்குறாங்க. அதே மாதிரி சில துறைகள் பொறியியலும் மெதுவா கொண்டு வரலாம். சிவில் துறைகள்லாம் இருக்குதா இங்கேயே இருக்கிறாங்க அப்படின்னா அந்த துறைகளை கொண்டு வந்துட்டு அதுல தமிழ்ல படிச்சவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது, முன்னுரிமை கொடுக்கணும். அது மாதிரி இருந்துச்சுன்னா மெல்ல வளர்த்த முடியும். முதல்ல சரியான துறைகள், அந்த துறைகள்ல படிச்சவங்களுக்கும் ஓரளவுக்கு அரசு போன்ற துறைகள்ல ஒரு முக்கியத்துவம் அப்படி கொடுக்கும் பொழுது முன்னுரிமை அப்படி கொடுக்கும் பொழுது சரியா வரும்னு நினைக்கிறேன். நிச்சயமா. நான் வந்து அரசை தாண்டி பெற்றோர்களுக்கு உங்கள்கிட்ட இருந்து சில விஷயங்களை மட்டும் கேட்டு பெற விரும்புறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பெற்றோர்கள் நேரடியாக தனியார் பள்ளிகளை நோக்கி நகரக்கூடிய சூழலை பார்க்க முடிகிறது. அரசு பள்ளியை நோக்கி வரக்கூடிய சூழல் ரொம்ப குறைவாக மாறி வருகிறது. அதற்கு பலவிதமான காரணங்கள் இருக்கலாம். இருந்தாலும் அரசு பள்ளியில அதனுடைய தரமும் அதனுடைய அடிப்படை தமிழ் வழி கல்வியும் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, அல்லது பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய மனநிலையை நீங்க எப்படி மாற்றணும்னு விரும்புறீங்க, அல்லது மாற்ற வேண்டிய தேவை இருக்கா? ரெண்டு பக்கம் தேவைன்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து அரசு பள்ளிகள் என்ன குறை அப்படிங்கிறத இப்ப நிறைய முயற்சி நடக்குது. அது எனக்கு தெரியும். அதுல நானும் ஓரளவுக்கு பங்கெடுத்துருக்கேன். வகையில அரசு பள்ளிகளையும் தரம் உயர்த்துவதற்கு இப்ப நான் இங்க பேசிட்டு இருக்கேன்னா இன்னைக்கு கூட 100ஆண்டு விழா என்னுடைய கிராம பள்ளி கொண்டாட போறாங்க. அதுக்கு என்ன இருக்காங்க அப்படிங்கிற பொழுது அங்க இருக்கக்கூடிய வகுப்பறையை எப்படி நம்ம நவீனப்படுத்தலாம் அப்படின்னு பண்ணியிருக்கோம். அது மாதிரி நிறைய பள்ளிக்கூடங்கள் நடக்குது. அதே மாதிரி அங்கங்க படித்து மேல வந்தவர்களுடைய திரும்ப அவங்க கிராமத்துக்கும் போய் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு தார்மீக ஒரு இதுவும் நிறைய இருக்கிறதுனால நிறைய இடங்கள் அரசு பள்ளிகள் மேல வருது. ஆசிரியர்கள் நிறைய பேர் வந்து அதையும் முன்னெடுத்து கொண்டு வராங்க. அந்த வகையில் அதை நம்ம இன்னும் ஊக்குவிக்கணும். இன்னும் நிறைய ஊக்குவிக்க அங்கங்கே நடப்பதை எல்லா இடத்துக்கும் செஞ்சு எல்லா அரசு பள்ளிகளும் அதற்கான கட்டமைப்பு, அதற்கான உள்கட்டமைப்பும் சரி, ஆசிரியர்களுடைய பயிற்சி திறன், வகுப்பினுடைய நிலவை, மாணவர்களுடைய இது எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்கன்னா அது சிறப்பாக வரும். தப்பு இல்லை. ரெண்டாவது பெற்றோர்களும் கூட என்ன பொறுத்தளவுக்கு நான் திரும்ப சொல்றது, நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எப்படி நமக்கு அம்மா அப்பாவுக்கு புரிஞ்ச மொழியை படிக்கணும்னு சொல்றதுக்கு தனக்கு அருகாமையில் இருக்கும் மொழியை படிக்கிறது மாதிரி தனக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பள்ளி அதுதான் முக்கியமான எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். நான் தூரமாக ஒரு பையனை அனுப்பிச்சு வச்சு அங்க படிக்கிறதை விட பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளி அப்படிங்கிறத அவங்க முன்னுரிமை எடுத்துட்டு போனா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறேன். அதுவும் இல்லாமல் அதிகமாக முறைப்படியான பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் அதிகமாக இருக்கக்கூடியதாக இன்றைக்கும் அரசு பள்ளிகள் தான் இருக்கு. அரசு பள்ளி தான் இருக்கு. ஆமா ஆமா. அது தனியார் பள்ளிகள் சில இருக்கலாம், இல்லைன்னு சொல்லல. ஆனா அரசு பள்ளியில ஒரு ஆசிரியர் ஆகணும்னா முறைப்படி பயிற்சி இருந்தா ஒழிய அது முடியாது அப்படிங்கிற நிலைமை இருக்கு. அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாடு பாடப்புத்தக கமிட்டியில் கூட இருந்திருக்கேன். புத்தகங்கள் கூட சிறப்பாக கொடுத்துருக்காங்க. அதை வச்சுட்டு ஆசிரியர்களுக்கு பயிற்சி இந்த முறை என்ன சொன்னோம்னா பயிற்சி புத்தகங்களை மட்டும் பாடத்திட்டங்கள் மட்டும் பண்ணாது. நம்ம சொன்னது என்ன அப்படின்னா ஆசிரியர்களுக்கு அதற்கான பயிற்சி கொடுக்கணும். அவங்களுக்குன்னு ஒரு புத்தகங்கள் உருவாக்கணும், கையேடுகள் கொடுக்கணும் அப்படிங்கிறது முன்னெடுத்து போய் பலாயிரக்கணக்கான ஆசிரியர்களுக்கு அவர்கள் என்ன பாடம் நடத்துறாங்களோ அதற்கான பயிற்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி நிறைய நடத்தியிருக்காங்க. அதனால பள்ளிகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளி தரமான பள்ளிகளாக இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளுக்கு போகணும். அந்த முறைகள் நிறைய இடங்கள் நடக்குது. எனக்கு தெரிஞ்ச கோயம்புத்தூர்ல ஒரு கார்பரேஷன் பள்ளிக்கு முதல் நாள் ஆரம்பிச்சாங்கன்னா அடுத்த நாள் அவங்களுடைய அட்மிஷன் முடிஞ்சிருது. அப்புறம் அப்பா அம்மாக்கள் வந்து எங்கிட்ட சிபாரிசுக்கு வந்து காட்டுறது கூட இருக்கு. இப்போ இது மாதிரியான பள்ளி நிறைய உருவாக்கணும் ஒரு பக்கம். அப்புறம் இதை புரிஞ்சுக்கிட்டு அப்பா அம்மா இது பண்ணணும். முக்கியமாக நான் என்ன சொல்றேன் அப்படின்னா அப்பா அம்மா கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில பையன் அப்படி வைக்க வேண்டியது அது இல்லை. அது இல்லாமல் அங்கே போய் அவன் ஆங்கிலத்தில் படிச்சுட்டான்னா வீட்டுக்கு வரும்போது அப்பா அம்மா ஆங்கிலம் பேசலை அப்படிங்கிற பொழுது நம்ம கஷ்டப்பட்டு அனுப்பி படிக்க வைக்கக்கூடிய ஒரு கல்வியே தன்னையும் தன்னுடைய மகளையும் தனிமைப்படுத்துகிறது அப்படிங்கிறத அவங்க உணரணும். அது அப்படி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக தாய்மொழியில் கற்றுவிக்கக்கூடிய அரசு பள்ளிகள் அதுவும் அதனுடைய தரத்தை உயர்ந்து வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்முடைய தமிழக தாய்மார்கள் முடிவெடுக்கணும். நிறைவாக ஒரே ஒரு கேள்வி. அண்மையில கூட சில கட்சி தலைவர்களும் பேசியிருந்தாங்க. அது வந்து ஏற்கனவே பொதுவெளியில் இருக்கிற ஒரு விஷயம் தான். என்னன்னா
கட்டாய பயிற்று மொழியாக தமிழை தமிழ்நாடு அரசு வந்து அறிவிச்சு ஏற்கனவே ஒரு அரசாணை வெளியிட்டு இருந்தாங்க. அதுக்கு நிறைய பேர் போராடி இருந்தாங்க. அதன் பிறகு நீதிமன்றம் சென்று அதை வந்து ஸ்டே வாங்கிட்டாங்க. இப்ப வரைக்கும் அது இன்னும் அப்படியே அமலதான் இருந்துகிட்டு இருக்கு. ஆனா செயல்பாட்டுக்கு வரல, அப்படியே ஸ்டே வாங்கி தான் வச்சிருக்காங்க. சோ கட்டாய பயிற்று மொழியாக தமிழை மாற்றணும்ன்ற கோரிக்கையை நீங்க எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாட்டுல தமிழ் மொழிக்கு ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறது தான் நான் பாக்குறேன். ஏன்னா அரசும் சரி மக்களும் சரி தாய்மொழியில் அந்த கல்வியை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறது ஒரு தார்மீக இதா பாக்குறேன். இப்போ அப்படி இருந்தால் சரியான்னு நினைக்கிறேன். அதே மாதிரி முடிந்த அளவுக்கு கல்வியை வந்து இயல்பாக விடுற குழந்தைகள் கற்றுக்கொள்வதற்கான ஒரு சூழ்நிலை உருவாக்கணும். ஒரு இறுக்கத்தை நம்ம உருவாக்கக்கூடாது. சமுதாயமும் சரி அரசும் சரி குழந்தைகள் பக்கம் அது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் குழந்தைகள் பக்கம் கல்வி கற்று வரும்பொழுது எதிர்பார்ப்பு அப்படிங்கிற ஒன்று அதிகமாயிட்டு இருக்கு. ஒரு காலத்தில் நம்ம 5 குழந்தை 6 குழந்தை இருந்தது வேற, இப்போ ஒரு குழந்தை இருக்குது அப்படிங்கிற பொழுது அப்பா அம்மா எதிர்பார்ப்பு, குழந்தைகள் இருப்பது மரல் நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த காலகட்டத்தில் முடிந்த அளவிற்கு குழந்தைகளை இறுக்கம் கொடுக்காத ஒரு சூழ்நிலை உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். இப்போ வேற உணர்வு தோன்றுன்னு சொல்றாங்கல்ல, அப்ப தனியார் பள்ளி மாணவர்கள் 3வது மொழி படிக்கிறாங்க, அவங்க இதை படிக்கிறாங்க அப்படின்னும் போது இவங்களுக்கு தோணாதான்னு ஒரு கேள்வியை வந்து வித்தியாசமா முன்வைக்கிறாங்க. இல்ல அது வந்து என்ன சொல்றேன்னா, இப்ப வந்து பல இப்பவே பாத்தீங்கன்னா வாழ்க்கையில பல துறைகள் இருக்கு இல்லையா? ஒரு காலத்துல என்ஜினியர், மருத்துவர், ஆசிரியர் 4-5 துறைகள் தான். இப்ப நிறைய துறைகள் வந்திருக்கு. நிறைய துறைகள் வரும் பொழுது அப்போ அந்த துறை எல்லா துறைகளும் வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. அதையும் நாம் புரிஞ்சுக்கணும். அப்படி பார்க்கும் பொழுது தனக்கு இயல்பாக எந்த துறை வருமோ அந்த துறையை எடுத்துட்டு போகணும் இல்லையா? அது மாதிரி அதே மாதிரி தனக்கு இயல்பாக தான் படிப்பதற்கு இருக்குமில்லாத ஒன்றை நம்ம எடுத்துட்டு போகிறது தான் முக்கியம். ஆனால் அதற்கான வாய்ப்பை நம்ம மறுக்காம கொடுக்கணும். என்ன சொல்றேன்னா, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகள், இப்போ அரசு பள்ளிகள் இருக்குன்னா அங்கே வந்து நான் கேட்ட வழிகள் சில இடங்களில் சொன்னாங்க, அது உண்மையா பொய்யான்னு தெரியல. சில நண்பர்கள் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, முடிஞ்ச அளவுக்கு சொல்லுங்க அப்படின்னு. தமிழ் வழி கல்வியில வகுப்புகள் ஆசிரியர்களையோ அல்லது குழந்தைகள் இல்லையோ அப்படிங்கிறத காலத்துக்காக அந்த வகுப்பு இல்லாதனாலையோ அது மாதிரி சொல்றாங்க. அது மாதிரி நடத்தக்கூடாது. ஏன்னா தமிழ் வழியில குழந்தை படிக்குது அப்படின்னா அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய குழந்தைகள் 10 பேரா இருந்தாலும் அவர்களுக்கு வாய்ப்பை கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. அது முக்கியம். அங்க இருக்கக்கூடிய எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக நம்ம பண்ணக்கூடாது. அது பண்ணக்கூடாது. அது ரொம்ப முக்கியமா இருக்கணும். ஏன்னா நான் படிச்ச போதும் கூட முதல்ல ஆரம்பிச்சுல ஒரு ஆசிரியர் தான் இருந்தார். 30 பேர் நாங்க படிச்சோம். இருந்தாலும் அன்னைக்கு அவங்க ஒரு ஆசிரியர் தான் இருந்தா 30 பேர் இருந்தா அந்த பள்ளிக்கூடம் இல்லாமல் இருந்திருந்ததுன்னா நான் இங்க உட்காந்து பேசிட்டு இருக்க முடியாது. அது மாதிரி ஒருத்தருக்கு வாய்ப்பு மறுக்கப்படுவது அடுத்தது தவறு. அதை நாம சரியா எடுத்துட்டு போகணும். அது நான் பாக்குறேன். ஏன்னா பள்ளி கொண்டு வர்றதுக்கு கஷ்டம். இப்போ நான் படிச்ச பள்ளி 100 வருஷம் கொண்டாட அப்படின்னா 100 வருஷத்துக்கு முன்னே அவங்க எடுத்த ஒரு முயற்சினாலதான். சில காலகட்டங்கள்ல அந்த பள்ளிகளையும் கூட படித்தவர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிச்சு. அப்போ போகும்பொழுது இந்த பள்ளிக்கூடம் கூட போயிருமோ அப்படிங்கிற கேள்விக்குறிகளா இருந்துச்சு. அது எப்படியோ பண்ணி கொண்டு வந்து இப்ப அந்த பள்ளிக்கூடம் சிறப்பாக இருக்குது. சிறந்த தலைமை ஆசிரியர், சிறந்த கணித ஆசிரியர்கள் அப்படின்ட்டு வந்து இப்ப 100 ஆண்டு கொண்டாடும் பொழுது அந்த பள்ளிக்கூடம் கொண்டு வந்துட்டோம். ஆக எனக்கு காய்ச்சல் வரலாம், தும்மல் வரலாம், அதுக்காக என்னை ஒதுக்கி வச்சிட முடியாது. மருந்து கொடுத்து எனக்கு திருப்பி மாற்றணும். அதே மாதிரி சில சர்க்கிள் வந்தாலும் கூட அதை எப்படியாவது நிவர்த்தி பண்ணி சரியா கொண்டு போகணும். அந்த வகையில என்னை பொறுத்தளவுக்கு தாய்மொழியில படிப்பதற்கான வாய்ப்பை நாம் சரியா கொடுக்கணும். அதே மாதிரி படிப்படியாக உயர்கல்விக்கு எடுத்துட்டு போகணும். இந்த வாய்ப்புகளை வந்து நாம சரியாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அது அவசியம் இருக்கு. நிச்சயமா இந்த தாய்மொழி வழி கல்வியினுடைய முக்கியத்துவம் குறித்தும், அதே போல இன்னொரு மொழி தேவையா, அந்த மொழியின் ரீதியான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்தும், மொழியினுடைய பயன்பாடு துறைகள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது குறித்தும் ரொம்ப விலாவரியாக ஆழமாக கொடுத்தீங்க. எங்களுக்காக அழைப்பினை ஏற்று உங்களுடைய ஆழமான முக்கியமான கருத்துக்களை பதிவு செய்து கொடுத்த மிக்க நன்றிங்க. வணக்கம்.